Hi guys, Gpat 2026காக நேற்று நம்ம டெஸ்ட் 2 வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தோம். pharmacognosyலேருந்து பார்த்தீங்கன்னா 70 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இந்த பியர்சன் புக்கிலேருந்து கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. லைக் இது ஒவ்வொரு கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சொல்கிறேன். இது வந்து ஆன்சர் வந்து நான் pharmacognosy புக் இந்த புக்கில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. பிகாஸ் இதில் எல்லா சப்ஜெக்ட்டும் கண்டெய்னாக இருக்கனால கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்ட் புக்கான கொக்கட்டே புக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த pharmacognosy கொக்கட்டே புக்கில் இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் வந்து கேட்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, அரில் இஸ் ப்ரெசன்டட் இன். அரில் அப்படின்னா என்ன அப்படின்னா, சீடு இருக்குது இல்லைங்களா, நம்ம நார்மலாக பார்க்குற சீட்ஸ், கார்டமன், சின்னமன், இந்த மாதிரி இருக்க சீட்ஸில் அரில் அப்படிங்கிறது எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அரில் வந்து சீடோட ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் எந்த சீடில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நம்ம இந்த புக்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸ்பெஷல் பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, அரிலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த சீடோட ஒரு கவரிங். எந்த இடத்துலனா ஹைலம்லேருந்து அரைஸ் ஆகி வந்து ஃபுல் சீடையும் வந்து கவர் பண்ணி இருக்கும், கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி இருக்கும். அதோட க்ரோத் வந்து ஹைலமில் வந்து இருக்கும். ஸோ அதுதான் அரில். இது அரிலோடு அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு கவரிங் தான், பட் மைக்ரோபைல்லேருந்து வந்திருக்கும், ஃபுல்லாக வந்து கவர் ஆகி இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் கார்டமன். இது அரிலோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நட்மெக். ஸோ வந்து அரில் இஸ் ப்ரெசன்டட் இன் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கார்டமன். இதே வந்து அரிலோடு அப்படின்னு சொல்லி வந்து நட்மெக், அரிலோடு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா கார்டமன் வந்து கொடுத்துடலாம். அடுத்து செகண்ட் கொஷின், இது ரிலேட்டடாக தான். அரில் அப்படின்னா என்னது? அவுட் க்ரோத் ஃப்ரம் தி மைக்ரோபைல் அண்ட் கவரிங் த சீட். இது வந்து அரிலோடா? நோ. இது வந்து இது அரிலா? நோ, அரிலோடு. அரிலுங்கிறது என்னென்னா சசிலன் க்ரோத் ஃப்ரம் தி ஹைலம் கவரிங் தி என்டையர் சைட். ஹீலியம்லேருந்து வரது தானே. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்து வாட் இஸ் அயோடின் நம்பர் ஆஃப் கோகோனட் ஆயில்? கோகோனட் ஆயிலோட அயோடின் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஃபேட் அண்ட் ஆயில்ஸை வந்து அனலிட்டிக்கல் பண்ணுற பேராமீட்டர்ஸில் தான் இந்த அயோடின் வேல்யூ, இந்த சப்பானிஃபிகேஷன் வேல்யூ, ஹைட்ராக்சில் வேல்யூ, அசிட்டைல் வேல்யூ, ஆசிட் வேல்யூ, பெராக்சைட் வேல்யூ, எஸ்டர் வேல்யூ, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ அதில் வருது. இதில் அயோடின் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, இந்த டெஃபினிஷன் கன்ஃபார்ம் எல்லோரும் படித்து வச்சுக்கணும். இதில் வந்து கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்போ நான் நடத்துகிற கொஷின்ஸ்லேருந்தே கண்டிப்பாக ஒரு 8 to 12 மார்க்ஸுக்கு வந்து நம்ம கொஷின்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும். நான் கன்ஃபார்ம் சொல்ல முடியும். 8 to 12 மார்க்ஸ், அதாவது ஒரு 2 to 3 கொஷின்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியும். அயோடின் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, எவ்வளோ 100 பார்ட்ஸ் ஆஃப் வெயிட்டில் எவ்வளோ அயோடின் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு ஃபேட்டார் ஆயில் அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான். இதில் முக்கியமான பாயிண்ட்டு எக்ஸ்டென்ட் ஆஃப் அன்சாச்சுரேஷன். அயோடின் வேல்யூ எதை மெஷர் பண்ணணும்னா எக்ஸ்டென்ட் ஆஃப் அன்சாச்சுரேஷனை வந்து மெஷர் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அயோடின் வேல்யூ. இப்போ கோகோனட் ஆயிலோட அயோடின் வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்குமே வந்து அயோடின் வேல்யூ மாறும். இல்லை கோகோனட் ஆயிலோட அயோடின் வேல்யூ வந்து 7 to 10. இது வந்து நீங்கள் மெமரி வந்து பண்ணிக்கோங்க. which one is also known as extra nuclear? எக்ஸ்ட்ரா நியூக்ளியருங்கிறத நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியாவை தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எதனால் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எல்லா என்சைம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிரெப் சைக்கிளில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கும். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இந்த கிரெப் சைக்கிள் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கும். அதுதான் வந்து ஹெரிடிட்டி கேரக்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உதவுது. ஸோ அது ஒரு நியூக்ளியராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால் அது எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பிளான்ட் செல்லில் மைட்டோகாண்ட்ரியா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், கெமிக்கலி ஃபிக்ஸ்டு ஆயில் அண்ட் ஃபேட்ஸ் ஆர் எஸ்டர் ஆஃப். ஃபிக்ஸ்டு ஆயில் அண்ட் ஃபேட்லாம் வந்து எதோட எஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்ட்ரக்சர் பார்த்துருந்தாவே நமக்கு தெரியும். இதுதான் வந்து லிப்பிட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸோட ஒரு ஸ்ட்ரக்சரு. கிளிசரால் கூட வேறு ஏதாவது ஒரு சைட் செயின் ஆகி இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேட்ஸ் அண்ட் ஆயில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எஸ்டர் ஆஃப் கிளிசரால் தான் வந்து ஆன்சரு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கிளிசரால். அடுத்து ஃபிக்ஸ்டு ஆயில் விச் இஸ் சாலிபிள் இன் ஆல்கஹால். இதில் எந்த ஃபிக்ஸ்டு ஆயில் வந்து ஆல்கஹாலில் சாலிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இப்போ கேஸ்டர் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் ஃபிக்ஸ்டு ஆயில். கோல்டு ப்ரெஸ் மூலியமாக ரிசினஸ் கம்யூனிகஸ் E4BSA ஃபேமிலியிலேருந்து நம்ம வந்து அப்டைன் பண்ணுறோம். இதோட கேரக்டரிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஆல்கஹாலில் சாலிபிள் ஆகும். ஒன்லி இந்த ஃபிக்ஸ்டு ஆயில் மட்டும்தான் ஆல்கஹாலில் சாலிபிள் ஆகும்.
மிஸ்ஸிபிள் இன் குளோரோஃபார்மில் மிஸ்ஸிபிள் ஆகும். ஓகேங்களா, எதர் ஈத்தர், கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட், பெட்ரோலியம் ஈத்தர் இதெல்லாம் ஆகும். மினரல் ஆயில் இன்சால்யூபிள். ஸோ மெயினாக ஞாபகம் வச்சுக்கிறது சால்யூபிள் இன் ஆல்கஹால். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்டர் ஆயில். அடுத்து 7th கொஷின், which is not one of the parameter of quantitative chemical test of fixed oil and fat. நான் இப்போ தான் உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன். என்னென்ன பேராமீட்டர் இருக்குன்னு. அயோடின் வேல்யூ இருக்குது, சப்பானிஃபிகேஷன் வேல்யூ இருக்குது, ஹைட்ராக்சில் வேல்யூ, அசிட்டைல் வேல்யூ, அன்சப்பானிஃபிகேஷன் வேல்யூ, ஆசிட் வேல்யூ, பெராக்சைட் வேல்யூ, கிரைஸ் டெஸ்ட்டு, எஸ்டர் வேல்யூ, ரிச்சர்ட் மைச்சர் டெஸ்ட்டு, போலன்ஸ்கி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இதில் எது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ படித்ததுலேயே நமக்கு தெரியும். ஹைட்ராக்சைல் வேல்யூ இருந்துச்சு, பெராக்சைடு வேல்யூ இருந்துச்சு, ரைச்சர் மைஸ்லர் வேல்யூ இருந்துச்சு. விஸ்காசிட்டி மட்டும் கிடையாது. ஸோ குவான்டிடேட்டிவ் கெமிக்கல் டெஸ்ட்டில் விஸ்காசிட்டி கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ப்ளம் ஆயில் வந்து என்ன டைப் ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. நான் ட்ரையிங்கா, செமி ட்ரையிங்கா, ஃபேட்ஸானு. ப்ளம் ஆயிலுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபேட்ஸ் வந்து ஆன்சர் வந்து ஃபேட். ஆலிவ் ஆயில் கிவ் ஃப்ளோரசன்ஸ் ஆஃப் கலர். ஆலிவ் ஆயில் என்னென்ன கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து இது ஒரு பேராமீட்டர் இருக்குது. நம்ம நிறைய ஆயில்ஸ்க்குமே சரி இல்லை மற்ற கெமிக்கல் காம்பவுண்ட்ஸுக்குமே சரி நம்ம ஃப்ளோரசன்ஸ் டெஸ்ட் பண்ணும் போது என்னென்ன கலர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு பாக்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஆலிவ் ஆயில் என்ன கலர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆலிவ் ஆயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் ஆஃப் ஃபிக்ஸ்டு ஆயில். இது என்ன கலர் கொடுக்கும் அப்படின்னு ஒரு கெமிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தோம்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷனில் டீப் கோல்டன் எல்லோ கலர் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டீப் கோல்டன் எல்லோ கலர், இதுதான் ஆன்சர். அடுத்து ஹால்ப்ஸ் டெஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய டைப் ஆஃப் கெமிக்கல் டெஸ்ட் இருக்குது அடல்ட்ரேஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில் ஹால்பன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் சீட் ஆயில் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் காமன் கார்பன் சோர்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கு மோஸ்ட் காமன் கார்பன் சோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த புக்லேயே நம்ம படிச்சிருப்போம், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் படிச்சிருப்பீங்க. அதில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் மீடியத்துக்கு சோர்ஸ் இருக்குது. இன்ஆர்கானிக் சால்ட்டுக்குனா சில சால்ட்ஸ் இருக்குது. கார்பன்னா மெயினாக பார்த்துக்கோங்க, குளுக்கோஸ் வந்து 2 to 4% யூஸ் பண்ணுவோம். விட்டமின்ஸ்னால் தையமைன் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே க்ரோத் ரெகுலேட்டர்ஸ்க்கு NAA வந்து இருக்குது. அதே ஆர்கானிக் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. மெயினாக கார்பன் சோர்ஸ், விட்டமின் சோர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கார்பன் சோர்ஸாக குளுக்கோஸ் வந்து யூஸ் பண்ணுறோன்னு கொடுத்துருக்கு. பட் நம்ம கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் வந்து ஆப்ஷனில் கிடையாது. மோஸ்ட் கார்பன் சோர்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூவில் வந்து டெக்ஸ்ட்ரோஸா, சுக்ரோஸா, சார்கோலா, மால்டோஸான்னு சொல்லிட்டு. சுக்ரோஸ் வந்து ஒரு கன்வெர்ட்டபிள் ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ் தானே. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரோஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12th கொஷின். அக்கார்டிங் டு தி ஆயுர்வேதா பித்தா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார். ஆயுர்வேதாவில் வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. வாதம், பித்தம், கப்பம் அப்படி சொல்லிட்டு 3 இருக்குது. இது ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. வாதா, பித்தா, கப்பா. வாதானா ஸ்பேஸு, ஏரு. பித்தானா லிக்விட் எனர்ஜி. கப்பா அப்படிங்கிறது சாலிட் லிக்விட். இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பத்தான்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை சொல்கிறது. பித்தா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பைல்னு சொல்லிட்டாங்க, ஹார்மோன், டைஜஷன், மெட்டபாலிக் பற்றி. கப்பா அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட் ஆஃப் பாடி பற்றி சொல்கிறது. இப்போது இந்த கொஷினில் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அக்கார்டிங் டு தி ஆயுர்வேதா பித்தா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஆல் டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இது லூப்ரிகேஷன் ஆஃப் வேரியஸ் பாயிண்ட்ஸுக்கெலாம் இது பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபிக்ஷன்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கப்பா வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சென்ஸ் இம்பல்ஸ் டு தி மைண்டுக்கு வேறு, ப்ரொவைடிங் ஸ்டாட்டிக் எனர்ஜி ஹோல்டிங் பாடி டிஷ்யூக்கு வேறு. ஸோ பித்தா வந்து ஆல் டைஜஸ்டிவ் அண்ட் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து நேச்சுரல் சைட்டோகின். நேச்சுரல் சைட்டோகின் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ சைட்டோகைன்னா என்னென்னா ஒரு க்ரோத் ஹார்மோன். நம்ம இந்த புக்லேயே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் க்ரோத் ஹார்மோன் வந்து நம்ம பிளான்ட்ஸில் வந்து இருக்குது. அதில் ஒன்று டைப் தான் வந்து சைட்டோகின்ஸு. சைட்டோகின்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்குது, ஜீட்டனியான் கையோட்டின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜியாட்டின். ஓகேங்களா, அடுத்து 14th கொஷின். கிரைசாந்தியம் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஆஸ். கிரைசாந்தியம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பைரிந்த்ரமோட பயாலஜிக்கல் சோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரைசாந்தியம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளவர். இந்த ஃப்ளவர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்செக்டிசைடாக, டொமஸ்டிக் இன்செக்டிசைட் ரெப்பலண்ட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்செக்டிசைட். நீங்கள் வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. நீம்க்கு ஒருவேளை அரடிச்சிக்கா இண்டிகா அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இல்லை டொபாக்கம் வந்து கூட யூஸ் பண்ணி கேட்கலாம். நிக்கோட்டினா டொபாக்கம் இந்த மாதிரி இதில் இருக்க இந்த பாக்ஸ் மட்டும் ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து எது கேட்டாலும் வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா. அடுத்து 15th கொஷின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் காசஸ் ஃப்ரூட் ரைப்பனிங். மொத்தம் நான் வந்து 5 ஹார்மோன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், இந்த புக்கில் தான் சொல்லியிருந்தேன். இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி இருக்குது. இப்போ ஆக்சின் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பிளான்ட் அப்படின்னா பிளான்ட் வந்து செல்லாக இருக்கும், சைடில் வந்து லீவ்ஸு பிரான்ச்சஸ்லாம் இருக்கும். அந்த ஸ்டெம்மில் லீவ்ஸில் இருக்க அந்த செல்லு வந்து க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஆக்சின், கிப்ரலின். இது எத்திலின் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா எத்திலின் வந்து ஒரு டைப் ஆஃப் கேஸு. இந்த வாழைப்பழம் வந்து பழுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பழுத்து எத்திலின் கேஸ் வந்து வெளிவிடும். அந்த கேஸ் வச்சு அடுத்து பக்கத்தில் இருக்க பழம் வந்து பழுக்கும். அந்த பழம் பழுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து எத்திலின். இது சைட்டோகின் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோகினா செல் டிவிஷன். ஒரு செல் வந்து அப்படியே 2 செல்லாக வந்து மாறும். ஸோ செல் டிவிஷன். ஸோ நான் இப்போயே சொல்லிட்டேன், ஃப்ரூட் ரைப்பனிங்க்கு வந்து எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எத்திலின். ஆல் பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டார் எக்ஸப்ட். இது எதெல்லாம் வந்து பிளான்ட் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ண எக்ஸப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆக்சின் சொல்லிட்டேன், செல் க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ் ஆகணும். கிப்ரலின் செல் எலாங்கேஷன், செல் வந்து பால் ஆகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும், சின்னதாக இருக்க செல் வந்து பெருசாகிறதுக்கு. சைட்டோகின்னா வந்து செல் மல்டிப்ளிகேஷன், ஒரு செல் 2 ஆகும், 2 4 ஆகும். அதுக்கு ஆஸ்பிஸ்கஸ் ஆசிட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இலைலாம் உதிரும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பழுத்து போய் இலை உதிர்றது தான் வந்து அந்த ஆஸ்பிஸ்கஸ் ஆசிட் வந்து அதோட ஃபங்க்ஷன். ஸோ வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ப்ரொமோட்டர் எக்ஸப்ட் ஆஸ்பிஸ்கஸ் ஆசிட். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆஸ்பிஸ்கஸ் ஆசிட். அடுத்து லைக்கோபோடியம் ஸ்போர் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார். எதுக்காக லைக்கோபோடியம் ஸ்போர் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பவுடர் ட்ரக் ஹாவ் வெல் டிஃபைன் பார்ட்டிகல் சைஸ். இந்த புக்லேயே லைக்கோபோடியம் ஸ்போர் மெத்தட் இருக்குது, பட் நான் இந்த புக்கில் படிக்கல, அந்த புக்கில் தான் படித்தேன். ஓகே, லைக்கோபோடியம் ஸ்போர் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஃபார்ஜின் மேட்டர் வந்து அந்த பவுடர் ட்ரக்கில் இருக்கா, ஒரு பவுடர் ட்ரக் எடுத்துக்கிட்டோம், அதில் வந்து தேவையில்லாத ஃபார்ஜின் மேட்டர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அதில் யூனிஃபார்ம் சைஸ் வந்து 25 மைக்ரான். அதில் 1 mg ஆஃப் லைக்கோபோடியமில் எத்தனை ஸ்போர்ஸ் இருக்குன்னா 94,000 ஸ்போர்ஸ் இருக்கும். இந்த ஃபார்முலா வந்து எல்லோரும் மெமரைஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இவங்க கேட்டிருக்க கொஷின் படி பார்த்தா இது இந்த மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பவுடர் ட்ரக்குக்கு வந்து வெல் டிஃபைன் பார்ட்டிகல் சைஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், சிங்கிள் லேயர் செல் ஆர் டிஷ்யூ இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம், யூனிஃபார்ம் திக்னஸ் இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் வந்து ஆல் த எபோ. அடுத்து இன்டர்நேஷ்னல் யூனிட் ஆஃப் விட்டமின் ஏ ரெப்ரசன்ட். விட்டமின் ஏவோட ஒரு இன்டர்நேஷ்னல் யூனிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். விட்டமின் ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.344 மைக்ரோகிராம்ஸ் இருக்கும். இதே விட்டமின் டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.025 மைக்ரோகிராம்ஸ் வந்துருக்கும். டிஜிட்டாலிஸ்க்கு 76 mg, ஹெப்பாரினுக்கு 7.7 மைக்ரோகிராம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ், இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ விட்டமின் ஏக்கு 0.344 மைக்ரோகிராம்ஸ். ஸோ இது கூட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 0.344 μg. ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். In protoplast cell culture, protoplasm is isolated by using. புரோட்டோபிளாஸ்ட் செல் கல்ச்சர் வந்து இந்த புக்லேயே இருக்குது. அது எதை யூஸ் பண்ணி ஐசோலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரோட்டோபிளாஸ்ட்னா என்ன அப்படின்னா தீஸ் ஆர் தி செல் வித்தவுட் த செல் வால் இல்லாமல் இருக்கும். அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி நம்ம செல் வந்து மேனிப்புலேஷன் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் புரோட்டோபிளாஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லுலாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரிமூவ்ஸ் த செல் வாலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இருக்கும். ஓகேவா, செல்லுலாஸ் அண்ட் மேக்ரோ என்சைம்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் என்சைம்ஸு. இது ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுவோம், போத். ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். அடுத்து 20th கொஷின், ஸ்டீலியேட்டட் ட்ரைகோம்ஸ் ஆர் ப்ரெசன்டட் இன். எதில் இந்த ஸ்டீலியேட்டட் ட்ரைகோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ட்ரைகோம்ஸில் நிறைய ட்ரைகோம்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொஞ்சம் ஒன்ஸ் நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா ஃபுல்லாக படிச்சிடலாம், படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ யூனிசெல்லுலாரில் என்னென்ன இருக்குது, மல்டி செல்லுலாரில் எது பிரான்ச்டு அன்பிரான்ச்டு, அதில் ஸ்டீலியேட்டட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெமாலிஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து படிச்சுக்கணும். இதில் வந்து ஸ்டீலியேட்டட் ட்ரைகோம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேண்டிலீப்ரா ட்ரைகோம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டி ஷேப்டு ட்ரைகோம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எது லிக்னிஃபைடுன்னு கேட்பாங்க. நக்ஸ்வாமிக்கா வந்து லிக்னிஃபைடு ட்ரைகோம்ஸ். இப்போ நமக்கு கேட்டுக்கிறது ஸ்டீலியேட்டட் ட்ரைகோம்ஸ். அதுக்கு வந்து ஹெமாலிஸ் தான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர்.
ஓகேங்களா. அடுத்து கைரிஸ் டெஸ்ட் இஸ் யூஸ்டு ஃபார், எதுக்காக இந்த கைரிஸ் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரான்சிடிட்டி ஆஃப் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில். இப்போ நான் ஒரு பாக்ஸ் காட்டனில் அயோடின் வேல்யூ, சப்பானிஃபிகேஷன் வேல்யூ, அந்த இடத்துலேயே கைரிஸ் டெஸ்ட் இருக்குது. அது ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து 22 question, the semi-solid mass dissolved by boiling the decoction of இந்த அசவா, அரிஸ்டா, லேகியா, இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதிக் ப்ரிப்ரேஷன். அசவா அண்ட் அரிஸ்டா என்ன டைப் வந்து, அசவா அண்ட் அரிஸ்டா வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் பவுடர் ட்ரக் தான் அசவா அண்ட் அரிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து இந்த லேகியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இந்த லேகிய உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம டிகாஷனில் காமிச்சு ஒரு செமிசாலிட் மாஸாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா லேகியா. ஸோ அது வந்து இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி லேகியா. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, லேகியாவுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அவலேகா, லேகா, பக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது பாருங்கள், செமிசாலிட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ட்ரக் எதால் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிகாஷனாக பண்ணி தான், ட்ரை ஜூஸ் ஆர் டிகாஷனை வச்சு தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. சுகர், ஜாங்கிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி வந்து நம்ம இந்த லேகா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் Gpat, if we used mild heating, then the pakka abdine is known as. இப்போ இந்த கிரிட்டிக்கா நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது மைல்டாக ஹீட் பண்ணோம் என்ன நடக்கும் அப்படின்னா, கிரிட்டிக்காவுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஸ்னேக்கலப்பா. இது லைட்டாக ஹீட் பண்ணோம்னா பக்காவாக வந்து மாறும், அதுக்கு பேர் முருடு பக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவும் சேம் ஒரு கீ வச்சு பாயில் பண்ணி உருவாக்குற ஒரு ப்ரிப்ரேஷன்ஸ் தான் டிகாஷன் மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து ஃபார்ம் பண்ணுற ஒரு ப்ரிப்ரேஷன். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து 24th கொஷின், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஹேஸ் பொட்டன்ஷியல் ரோல் இன் ஆல். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னா ஒரு குட்டி ஒரு செல் எடுத்துக்கிட்டு பெரிய பிளான்ட்டாக நம்ம வந்து வளர்க்குறோம், அதுதான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அது என்னென்ன ரோலாக இருக்குது அப்படின்னா, செகண்டரி மெட்டபாலிசம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், செகண்டரி மெட்டபாலைட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஜெனட்டிக் மேப்பிங், மைக்ரோ ப்ரொபகேஷன், இது இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்ண முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் மேப்பிங் மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு பிளான்ட்லேருந்து செகண்டரி மெட்டபாலைட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். மைக்ரோ ப்ரொபகேஷனும் வந்து நம்மளால் பண்ண முடியும். பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ண முடியும். நம்மளால் ஒரு பிளான்ட்டில் வந்து அதிக ப்ரொடக்ஷன் கொண்டு வர முடியும், கம்மியாக கொண்டு வர முடியும். புதுசாக ஒரு பிளான்ட்டு லைக் நம்ம ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பொட்டேட்டோவும் ஒரு டொமேட்டோவும் எடுத்து கூட நம்ம ஒரு புது பிளான்ட்டு கொண்டு வர முடியும் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில். பட் ஜெனட்டிக் மேப்பிங் பண்ண முடியாது. அடுத்து மெரைன் ஃபங்கஸ் இஸ் தி சோர்ஸ் ஆஃப், இதில் எது வந்து ஒரு மெரைன் ஃபங்கஸ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மெரைன் ட்ரக்ஸ்க்கு வந்து ஒரு டேபிள் காலம் வந்து இருக்குது, நான் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன், அது படிச்சுக்கோங்க. இதில் வந்து எது அதோட சோர்ஸ் அப்படின்னா செப்பலோஸ்போரின் வந்து மெரைன் ஃபங்கஸ்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். அடுத்து ஆன்டி லியூக்கமிக் காம்பவுண்ட் பைரோஸ்டாட்டின் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம், எந்த மெரைன் ஆர்கானிசமில் இருந்து பைரோஸ்டாட்டின் வந்து நம்ம அப்டெயின் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ புகுலூகா நெரிட்டினா, இதில் இருந்தால் நம்ம வந்து அப்டெயின் பண்ணுவோம். அடுத்து சென்ட்ரோ ஆக்சிலைட்டிக் ஸ்டாண்ட் ஃபார், இது பேர்லேயே இருக்குது, ஆக்சி அப்படின்னு இருக்கா, XY இருக்கா. ஸோ வந்து ஜைலம் தான் வந்து இதில் சென்டராக இருக்கும். சைலம் சென்டராக இருந்தால் அதை சுற்றி சரௌண்ட் பண்ணி நமக்கு என்ன இருக்கும், ஃப்ளோயம் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு ஆன்சர். அடுத்து க்ளோஸ்டு கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டில் இஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், இதில் டைகாட்டிலிடன், மோனோகாட்டிலிடன், வீட்ஸ் இருக்குது. சிங்கிள் சீடு இருக்கிற பிளான்ட்டா, டபுள் சீட் நிறைய சீட்ஸ் இருக்கிற பிளான்ட்டா, வீட்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எதில் க்ளோஸ்டு கொலேட்ரல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோனோகாட்டிலிடனில் தான் வந்து க்ளோஸ்டு கொலேட்ரல் இருக்கும். அடுத்து ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் சூட் வித் தி ரேஷியோ ஆஃப் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ், இதுக்கு வந்து நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே வந்து கொடுத்துருக்குறாங்க ஷூட்டு, ஆக்சின், கிப்ரலின், இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஷூட்டுக்கும் ரூட்டுக்கும் சொல்லிட்டு. இப்போ ஆக்சின் சைட்டோகேனுக்கு தான் நான் வந்து ரேஷியோ வந்து வச்சுக்க போகிறோம். இதில் வந்து ஷூட், ரூட் அப்படி சொல்லிட்டு 2 இருக்குது. இப்போ ரூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சின் சைட்டோகேன் A:C வந்து மாறும். இது ஷூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் A:C வந்து மாறும். ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ROO அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதனால நம்ம நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ROO அப்படின்னு இருக்கிறது வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆருக்கு பதிலாக நம்ம 1 அப்படி போட்டுக்கலாம். 1 ஓவோக்கு பதிலாக 0 0 Tக்கு பதிலாக 1 1.
ஸோ A:C வந்து 100:1. இது ஷூட்டுக்கு நாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஷூட்டில் இந்த T வந்து பார்த்திங்கன்னா 1 தான். சேம் அதே மாதிரி SHOO 4 லெட்டர் இருக்கா, ஸோ வந்து 4:1 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து கொஷின் பாருங்கள். For the formation of shoot, which the ratio of plant growth regulator required? ஷூட்டுக்கு நான் என்ன சொன்னேன், 4:1. ஆக்சின் இஸ் டு சைட்டோகைன் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 29க்கு ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்து C2 of purine nucleotides come from. இப்போ நம்ம ஒரு DNA எடுத்துக்கிறோம். அந்த DNA எடுத்துக்கும் போது அதில் நிறைய நியூக்ளியோடைட்டுக்கு பியூரின் இருக்கும், பைரிடின் வந்து இருக்கும். அதில் C2 ஆஃப் நியூக்ளியோடைடு வந்து எதுலேருந்து வருது அப்படின்னா N10 ஃபார்மைல் ஆஃப் THFலேருந்து வருது. அடுத்து லாஸ்ட்டு 31 அயோடின் வேல்யூ ஃபார் ஆயில்ஸ் அண்ட் ஃபேட் இஸ் மெஷர்ட் பை. எதை வச்சு இந்த அயோடின் வேல்யூ நான் சொன்னேன், அதில் படிக்கும் போது நான் சொன்னேன் எக்ஸ்டென்ட் ஆஃப் அன்சாச்சுரேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. எக்ஸ்டென்ட் ஆஃப் அன்சாச்சுரேஷன் மெஷர் பண்ணால் தான் நம்ம வந்து அயோடின் வேல்யூ வந்து யூஸ் பண்ணுறோம். குளோரோபைட்டம் ப்ரோவில்லியானம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைப் ஆஃப் சப்பானின் கிளைகோசைட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா சாஃப்டு முசலி இதுக்கு பேர் தான் வந்து குளோரோபைட்டம் ப்ரோவில்லியானம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரல் டானிக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறோம். பட் உள்ளே வந்து லைக் இது டேபிள் காலமில் காட்டுறேன். பட் உள்ளே வந்து நம்ம டீப்பாக படிக்கும் போது எதுக்காக யூஸ் பண்ணோன்னா அப்ரோட ஸ்டாட்டிக்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் மில்லிகிராம் ஆஃப் KOH required to combine with fatty acid in the presence of glycerin to form the 1 gram of oil or fat. இது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, நான் அந்த ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா ஒரு பேஜ் அயோடின் வேல்யூ எஸ்டர் வேல்யூ இருக்கிறது. இதில் ஆசிட் வேல்யூக்குமே சரி சப்பானிஃபிகேஷன் வேல்யூக்குமே சரி இது ரெண்டுத்துக்குமே வந்து வரும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சப்பானிஃபிகேஷன் வேல்யூ அண்ட் ஆசிட் வேல்யூ. இது வந்து ஆசிட் வேல்யூ மைனஸ் சப்பானிஃபிகேஷன் வேல்யூ தான் வந்து எஸ்டர் வேல்யூட ஃபார்முலா. அந்த பேஜ்லேயே நான் வந்து மென்ஷன் பண்ணி இங்கே காட்டுறேன். எஸ்டர் வேல்யூட ஃபார்முலா என்னென்னா சப்பானிஃபிகேஷன் வேல்யூ மைனஸ் ஆசிட் வேல்யூ. அது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சப்பானிஃபிகேஷன் வேல்யூ அண்ட் ஆசிட் வேல்யூ. அதுதான் எஸ்டர் வேல்யூட ஃபார்முலா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் 1 milligram ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை வந்து மெஷர் பண்ணும் கம்பைன் வித் ஃபேட்டி ஆசிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கிளிசரைடு. ஸோ அதுதான் வந்து கொஷின்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. கம்பைன் வித் ஃபேட்டி ஆசிட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கிளிசரைடு 1 gram ஆஃப் சாம்பிள் ஆஃப் ஆயில் ஆர் ஃபேட். ஸோ ஆன்சர் வந்து ஏவும் அதே தான் பியும் அதே தான், ரெண்டுமே எஸ்டர் வேல்யூ தான். ஸோ போத் ஏ அண்ட் பி ஆன்சர். அடுத்து ஃபார் விட்டமின் ஏ, விட்டமின் ஏவோட வேல்யூ என்னது 1 யூனிட் ஆஃப் 0.34 முன்னாடி சொல்லியிருந்தேன் முன்னாடி கொஷின்ஸ்லேயே. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். அடுத்து மெனோலைடு வந்து ஒரு மெரைன் ட்ரக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மெரைன் ட்ரக்கோட டேபிள். இந்த டேபிளுக்கு வந்து எல்லாரும் படிச்சுக்கோங்க, கம்பல்சரி எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. இதில் மெனோலைடு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஸ்பாஸ்மோட்டிக் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுவோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஃபார் ஹெர்பல் ட்ரக் ஆப்டிக்கல் ரொட்டேஷன் இஸ் டிட்டர்மைன்ட் பை. ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாறும். இப்போ ஹெர்பல் ட்ரக்கு வந்து சோடியம் லேம்ப் யூஸ் பண்ணி ஆப்டிக்கல் ரொட்டேஷன் வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்குன்னு உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணியிருந்தேன். பயோசிந்தசிஸ் ஆஃப் அலிசாரின்ஸ் ஃபாலோஸ். அலிசாரின் வந்து எந்த பயோசிந்தசிஸ் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா போத் சிக்கமிக் ஆசிட் பேத்வே அண்ட் மெவலோனிக் ஆசிட் பேத்வே இது ரெண்டுத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணும். சேம் இதோட ஆன்சரை நான் அனுப்பிச்சிருக்கேன். இன் விச் ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன் ப்ரிசர்வேட்டிவ் இஸ் நாட் ரெக்வயர்டு. எந்த ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பவுடர் ட்ரக்ஸுக்கு வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து அசவா. அடுத்து கேண்டிலீப்ரா ட்ரைக்ரோம்ஸ் ப்ரெசன்டின். இப்போ தான் நான் ட்ரைக்ரோம்ஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தேன். ஸ்டீலியேட்டடுக்கு என்ன சொல்லியிருந்தேன் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்து படித்து பாருங்கள். இப்போ தான் நம்ம இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துருந்தோம். ஸ்டீலியேட்டடுக்கு வந்து ஹமாலிஸ் சொல்லியிருந்தேன். இது கேண்டிலீப்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெர்பாஸ்கம் தாப்பஸ் வந்து சொல்லியிருக்கேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து சென்ட்ராக்சிலைட்டிக் வாஸ்குலார் பண்டில் இஸ் ப்ரெசன்ட் இன். இப்போ தான் சென்ட்ராக்சிலைட்டிக்னு சொல்லியிருந்தேன். சைலமை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோயம் வந்து இருக்கும், சென்டரில் சைலம் வந்து இருக்கும். இதில் எந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபெர்னில் தான் வந்து சென்ட்ரோலைட்டிக் வாஸ்குலார் பண்டில் வந்து இருக்கும். 40க்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சரு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
41 கொஷின் ஓப்பன் கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டில் எதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. இங்கே க்ளோஸ்டு கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டிலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஞாபகப்படுத்தி வரீங்க. மோனோகாட்டிலிடன் பிளான்ட் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கொலேட்ரல் வாஸ்குலர் பண்டிலோட கேரக்டரிஸ்டிக் கேட்டிருந்தாங்க. இது வந்து டைகாட்டிலிடன் பிளான்ட். அடுத்து 42 கொஷின் விச் மெரைன் ட்ரக் ஹேஸ் கார்டியோவாஸ்குலர் ஆக்டிவிட்டி. இப்போ தான் அந்த டேபிள் காமிச்சிருந்தேன். இந்த டேபிள் பாருங்கள், கார்டியோவாஸ்குலர் ஆக்டிவிட்டி எந்தெந்த ட்ரக்ஸ்க்கெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தோபுலுரிடின்ஸ், லாமைனின், சாட்டிடாக்சின், ஸ்பாஞ்செனிசிஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷனில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. போத் ஏன்பின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் புக்கில் வந்து ஆன்சர் போத் ஏன்பின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னன்னு தெரில, பட் மூணுமே வந்து ஆன்சர் கரெக்டு தான். ஓகேங்களா. அடுத்து க்ராம் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க. க்ராம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இருங்க புக்கில் காட்டுறேன். இப்போ எப்படி ரைசோம்ஸ், டியூபர், பல்பு அந்த மாதிரி சொல்கிறோமோ க்ராம்ஸும் அதில் ஒரு டைப்பு. ரைசோம்ஸ்னால் என்ன, இந்த வேரில் கிழங்கு தான் ரைசோம்ஸ்னு சொல்லுவோம். க்ராமும் வந்து பார்த்திங்கன்னா அது டைப்பு தான். பட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்மில் வந்து அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஸ்டெம்முக்குள்ளே ஒரு மாடிஃபைடு பண்ணது தான் வந்து க்ராம்னு வந்து சொல்கிறாங்க. இதுவும் வெர்டிக்கல் டைரக்ஷனில் தான் வந்து வளரும். இதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ரான் அண்டு கோல்சிக்கம். ஓகேவா. இதில் கொடுத்துருக்காங்க சாஃப்ரான் இருக்குது, கோல்சிக்கம் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர், போத் ஏ அண்டு பி. அடுத்து 42 கொஷின் ரிலேஷன்ஷிப் எஸ்டர் வேல்யூ. இப்போ தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன். சப்பானிஃபிகேஷன் வேல்யூ மைனஸ் ஆசிட் வேல்யூ தான் வந்து எஸ்டர் வேல்யூ. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அயோடின் நம்பர் ஆஃப் ஃபேட் இஸ் டிட்டர்மைன் பை. எப்படி அயோடின் நம்பர் நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம்? ரிலேட்டிவ் அன்சாச்சுரேட்டட் வச்சு தானே நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் அன்சாச்சுரேஷன் இல்லை எஸ்டர் ஆஃப் அன்சாச்சுரேஷன் வந்தாலும் ஆன்சர் கரெக்ட். இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் வந்து எதை வச்சு சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவாங்க பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கொடுத்துருக்குறாங்க காம்பவுண்ட்ஸ். இருங்க நான் காட்டுறேன். சர்ஃபேஸ் ஸ்டெரிலைசேஷன் எதை வச்சு பண்ணோன்னா சோடியம் ஹைப்போக்ளோரைட் 1 to 2%, புரோமைன் வாட்டர் 1 to 2%, ஹைட்ரஜன் பெராக்சைடு 10 to 12%, மெர்க்குரிக் குளோரைட் 0.1 to 1%, சில்வர் நைட்ரேட் 1%. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க சோடியம் ஹைப்போக்ளோரைட், புரோமைன் வாட்டர், ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஆல் த போ கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் த போ. கிப்ரலின்ஸ் எந்த ஃபங்கஸ்லேருந்து ஃபவுண்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பேர்லேயே இருக்குது ஜிப்ரலின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுராசீனியம் ஹெட்ரோஸ்போரியம் இந்த ட்ரக்லேருந்து இந்த ஒரு ஃபங்கஸ்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரலின்ஸ் வந்து அப்படின்னு பண்ணுவாங்க. அடாப்டஜன் ஆர் தி சப்ஸ்டன்ஸ் விச். இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து அடாப்டோஜன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் ஒரு பிளான்ட்டில். அது வந்து நான் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டண்ட், அந்த ஒரு ஆர்கானிசத்துக்கு ரெசிஸ்டண்ட்டாக வந்து இருக்கும். நம்ம நார்மலாக நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அடாப்ட் பண்ணிக்கோ, எதுனால அடாப்ட் பண்ணிக்கிறோம், அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் மெயின். ரெசிஸ்டன்ஸை உருவாக்கிக்கும், டாலரன்ஸ் இருக்கும், எந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து இருக்கும், மெட்டபாலிசமை ரெகுலேட் பண்ணும், அடாப்ட் த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்படி நான் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த அடாப்டன்ஜன் வந்து இம்ப்ரூவ் தி ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுமான்னு கேட்டால் எஸ் பண்ணும். மெயின்டைன் தி ஸ்டாமினா இன் அட்வர்ஸ் அண்ட் டிஃபிகல்ட் என்விரான்மெண்ட்டில் ஸ்டாமினாவை மெயின்டைன் பண்ணுமா? எஸ் பண்ணும். இன்க்ரீஸ் தி டாலரன்ஸ் டு சேஞ்ச் இன் என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆனாலும் டாலரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? எஸ் ஆகும். ஸோ ஆன்சர் வந்து ஆல் த above. which one is the essential vitamin in culture media? விட்டமின்ஸ் எது வந்து கல்ச்சர் மீடியா நான் இப்போ தான் காமிச்சேன். குளுக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்பனோட சோர்ஸ். விட்டமினோட சோர்ஸ் என்னது? தையமைன் தான் எசென்ஷியல். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு ஆன்சர், தையமைன். அடுத்து 50th கொஷின், விச் ஒன் இஸ் நாட் அன் இன்டர்மீடியேட் இன் சிக்மிக் ஆசிட் பாத்வே. சிக்மிக் ஆசிடோட பாத்வேல எது இன்டர்மீடியேட் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு படித்து பார்க்கும்போது என்னடா எரித்ரோஸ்போர் பாஸ்பேட்டும் இருக்கும், கொரஸ்மிக் ஆசிடும் இருக்கும், சிக்மிக் ஆசிடும் வரும், ப்ரிப்பெனிக் ஆசிடும் வருமே, ஃபினைலனலைனுக்கு முன்னாடி ப்ரிப்பெனிக் ஆசிடும் வருமே, அப்புறம் என்னவாடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரம் யோசித்தேன். அதுக்கப்புறமே தான் ஞாபகம் வந்துச்சு, இன்டர்மீடியேட் கேட்டிருக்காங்க. எரித்ரோஸ்போர் பாஸ்பேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பை ப்ராடக்டாகவே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஷின் நல்லா வந்து படித்து பாருங்கள். இன்டர்மீடியேட் கேட்டிருக்காங்க. எது இன்டர்மீடியேட் கிடையாது? எரித்ரோஸ்போர் பாஸ்பேட் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். இதுவும் வந்து நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். குரூப்போட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஆஸ் பர் ஐபி 1 gram ஆஃப் ஷார்க் லிவர் ஆயில் கண்டைன். புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15,000 to 30,000 வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஆன்சர் வந்து 60,000 வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ புக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் வந்து 30,000 IU ஆஃப் விட்டமின் ஏ. அடுத்து ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் ஸ்டெரிகுலர் கம் ஈல்ஸ். ஸ்டெரிகுலர் கம் ஆசிட் ஹைட்ரோலிஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கம் காரியான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது ஏன் ஸ்டெரிகுலர் கம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதோட பயாலஜிக்கல் நேமில் ஸ்டெரிகுலர் யுரேனியஸ், ஸ்டெரிகுலர் ட்ரக்ககாந்த், இந்த மாதிரி ஸ்டெரிகுலான்னு வரும். ஃபேமிலியும் ஸ்டெரிகுலேசியே ஃபேமிலி. இதோட கெமிக்கல் கான்ஸ்டுவன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அதை ஆசிட் ஹைட்ரோலிசிஸ் பண்ணால் என்ன கொடுக்கணும், டி கேலக்டோஸ், எல் ரெஹாமினோஸ், டி குளுக்கோனிக் ஆசிட், ஆல்டோரிபுலனிக் ஆசிட் எல்லாமே கொடுக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆல் த அபோவ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ நான் டைகாட்டிலிஜன் டைப் ஆஃப் ஸ்டொமேட்டா. இந்த இது வந்து டைப் ஆஃப் ஸ்டொமேட்டா. டைகாட்டிலிஜன்னா 2 சீடு இருக்குமா. ஸோ இதில் எது வந்து நான் டைகாட்டிலிடன்னு கேட்குறாங்க. டயசைட்டிக், அனிசைட்டிக், ரூபியசிஸ் இதெல்லாமே டைப் ஆஃப் டைகாட்டிலிடன் ஸ்டொமேட்டா. மோஸ் மட்டும் இது மட்டும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. பேலசைடல் ரேஷியோனா என்ன அப்படி சொல்லி கேட்குறாங்க. இதிலே இருக்குது, இதெல்லாம் நார்மல். பேலசைடல் ரேஷியோ, ஸ்டொமேட்டிக் இண்டெக்ஸ், லீஃப் இண்டெக்ஸ், லீஃப் கான்ஸ்டன்ட், இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியணும். வெயின் ஐசோலேட் நம்பர், வெயின் டெர்மினேஷன் நம்பர், இதெல்லாமே வந்து தெரியணும். நமக்கு பேலசைடல் ரேஷியோனா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பேலசைடல் செல்ஸ் beneath the each upper epidermal cells. ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேலசைடல் செல்ஸ் beneath each upper epidermal cells. ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ். இதெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், எதுதான் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் உங்களுக்கு குரூப்பில் ஆன்சர் சென்ட் பண்ணியிருப்பேன். இதில் எது நாட் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதோட கார்பன், போரான், நைட்ரஜன், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கார்பனும், போரான், பொட்டாசியம் இது எல்லாமே மேக்ரோ நியூட்ரியன்ஸ். நைட்ரஜன் மட்டும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். அண்ட் எசென்ஷியல் இன்க்ரீடியன்ட் இன் ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் எது ரொம்ப எசென்ஷியலான இன்க்ரீடியன்ட் சொல்லிட்டு கேட்குறாங்க. சுக்ரோஸ் தான் வந்து கார்பன் சோர்ஸு. சுக்ரோஸ் ஆர் குளுக்கோஸ் வந்து கார்பன் சோர்ஸு. ஆக்சின், கிப்ரலின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் ஹார்மோனு. பைரிடாக்சின் வந்து விட்டமின். ஸோ மெயினாக வந்து குளுக்கோஸ் வந்து தேவை. ஸோ சுக்ரோஸ் ஆர் குளுக்கோஸ் தான் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அன்ஆர்கனைஸ்டு ட்ரக். ஆர்கனைஸ்டு ட்ரக்னா என்ன, அன்ஆர்கனைஸ்டு ட்ரக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைஸ்டு ட்ரக் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பிளான்ட்லேருந்து எடுக்கிறது. இந்த ஆலோஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டு ட்ரக். ஆலோஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா கத்தாழை, ஸ்ட்ரெயிட்டாக அந்த நீமோட இலை இதெல்லாம் வந்து பார்த்தா ஆர்கனைஸ்டு ட்ரக். அன்ஆர்கனைஸ்டு ட்ரக்னா எடுத்து ஒரு பவுடர் ஃபார்ம் ஆகவோ இல்லை வந்து ஒரு வேற ஒரு செமிசாலிட் ப்ரிப்பரேஷன் ஆகவோ நான் வந்து மாற்றுறது வந்து அன்ஆர்கனைஸ்டு ட்ரக். இதில் எது அன்ஆர்கனைஸ்டு கிடையாதுன்னு கேட்குறாங்க. ட்ரகாந்த் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் கம்மு, செடியிலேருந்து நம்ம எடுத்து மாற்றுறோம். ஆலோஸ் கத்தாழையிலேருந்து உள்ள நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்ப்பை மட்டும் எடுக்கிறோம். லார்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் அன்ஆர்கனைஸ். பட் டேட்டூராங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக அந்த பிளான்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டேட்டூரா தான் வந்து இதோட ஆன்சர். அடுத்து பயோசிந்தசிஸ் ஆஃப் ஐசோதயோசைனேட் ஏ கிளைகான்ஸ் ஃபாலோஸ். எந்த ஒரு பேத்வே வந்து ஐசோதயோசைனேட் ஏ கிளைகான் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஐசோதயோசைனேட் வந்து ஏ கிளைகான் வந்து எந்த பேத்வேல வருதுன்னு பார்த்தீங்கன்னா அசிட்டேட் பேத்வேலேருந்து தான் வந்து வருது. இதிலே கொடுத்துருக்காங்க, இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அசிட்டேட் பேத்வே. அடுத்து 59 லைக்கோபோடியம் ஸ்போர் மெத்தட் நம்பர் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரக்சர் ஃபீல்டு. இந்த இதிலே கொடுத்துருந்தாங்க லைக்கோபோடியம் ஸ்போர் மெத்தடில் எத்தனை ஸ்போர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ப்ராக்கெட்டில் 25 மைக்ரான்ஸ் தான் வந்து யூனிஃபார்ம் சைஸாக வந்து இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 25 செலெக்ஷன் வந்து இருக்கும், ஃபீல்ட்ஸ் வந்து இருக்கும். லீஃப்லெட்ஸை பற்றி இது எதெல்லாம் ட்ரூ இல்லை, இதோட ஆன்சர் நான் குரூப்பில் அனுப்பிச்சிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லீஃப்லெட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃபில் இருக்கிற அதோட இதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. பட் அண்ட் பிரான்ச் வந்து இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்சண்ட் இருக்காது. பட் அண்ட் பிரான்ச் வந்து லீஃப்லெட்டில் இருக்காது. லீஃப்லெட் ஆர் அரேஞ்ச் இன் பேரா அரேஞ்ச் ஆகிருக்குமான்னு கேட்டால் இல்லை, சொல்ல முடியாது. பேரா அரேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். பேராவும் இருக்கும். ஆக்சுவலி இப்படி பேரா தானே லைன்ஸ் போகுது, பேராவும் இருக்கும். பட் அண்ட் பிரான்ச்சஸ் உள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கலாம். பட் எக்ஸாம்பிள் இன்க்ளூட் ரோஸ், நீம், டிஜிட்டாலிஸ், சென்னா இது எல்லாமே லீஃப்லெட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஸ் வந்து லீஃப்லெட்டா உங்களுக்கே தெரியும், அது வந்து ஒரு ஃப்ளவர், லீஃப்லெட் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான்.
விச் ட்ரக் ஹேஸ் சைட்டோடாக்சிக் ஆக்டிவிட்டி, இந்த இதில் எந்த ட்ரக் சைட்டோடாக்சிக் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்சிக்கு வந்து சைட்டோடாக்சிக் ஆக்டிவிட்டி இருக்குது. இதுவும் வந்து நான் குரூப்பில் அமைச்சிருக்கேன். கார் அங்கிள் இஸ் ப்ரெசன்டட் இன். ஓகே, இதுக்கு தான் வந்து நம்ம புக்கு படிக்கணும்னு சொல்கிறது. கார் அங்கிள் எந்த பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லோக்கலைஸ்டு ஃப்ரெஷ்லி அவுட் க்ரோத் மைக்ரோபைலேருந்து அரைஸ் ஆகும். மைக்ரோபைலேருந்து கவரிங் வந்தால் அரிலோடு. இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் அவுட் க்ரோத் வந்துச்சு அப்படின்னா அது கார் அங்கிள். எக்ஸாம்பிள் கேஸ்டர் ஆயில் அண்ட் கார்டன். ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கேஸ்டர். அடுத்து பயாலஜிக்கல் சோர்ஸ் ஆஃப் காட்டன் ஃபைபர் இஸ். காட்டன் ஃபைபரோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்ன? காசிப்பியம் பார்படன்ஸ். இல்லை வெறும் காசிப்பியம் கொடுத்தனாலும் அதுதான் ஆன்சர். சில்க் கன்சிஸ்ட் ஆஃப். சில்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரெசின்ஸ் இருக்காது. சில்க்குங்கிறது பட்டுப்புழுவில் ரெசின் இருக்காது. கெராட்டின் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முடியல கெராட்டின் இருக்குது, கருப்பு கலரில் இருக்கும். பட் சில்க் கருப்பு கலர்லையாக இருக்கும், நோ வெள்ளை கலரில் இருக்கும். ஃபிப்ரோயின் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிப்ரோயின். தி கேலஸ் இஸ். கேலஸ்னால் என்ன அப்படி சொல்லி நம்ம புக்கிலே இருந்துச்சு, நீங்களாம் நோட் பண்ணி படிச்சிங்களா என்னன்னு சொல்லி தெரியல. லைக் நான் உங்களுக்கு காட்டுறேன், நோட் பண்ணி வச்சுருந்தேன். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கேலஸ்னால் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அன்டிஃப்ரென்டியேட்டட் மாஸ் ஆஃப் செல்லை தான் வந்து கேலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது ஒரு செல்லும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர், அன்டிஃப்ரென்டியேட்டட் செல் மாஸ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மைக்ரோநியூட்ரியன்ஸ். இதில் எது வந்து மைக்ரோநியூட்ரியன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ எதெல்லாம் மேக்ரோநியூட்ரியன்ஸ்னு சொல்லி வந்து பார்க்கணும். காப்பர் மேக்ரோநியூட்ரியன்ஸ், ஜிங்க்கும் மேக்ரோநியூட்ரியன்ஸ், ஹைட்ரஜனும் மேக்ரோநியூட்ரியன்ஸ், மாலிபெடம் வந்து மைக்ரோநியூட்ரியன்ஸ். ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா சாரி இது எல்லாமே மைக்ரோநியூட்ரியன்ஸ். மாலிபெடம் மட்டும் மேக்ரோநியூட்ரியன்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து கீமோடர்ம்ஸ் ரெஃபர்ஸ் டு. கீமோடர்ம்ஸ்னால் என்னன்னு சொல்லுவோம்னா கெமிக்கல் ரேஸ் தான் கீமோடர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குரூப்பில் ஆன்சர் இருக்குது. மோனோஹைப்ரிட் டிஸ்கிரைப்டு ஆஸ்டு. மோனோஹைப்ரிட்னா ஹைப்ரிட்ஸ்னால் என்ன? ரெண்டு டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸோட பார்ட்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம ஃபியூஸ் பண்ணி ஒரு புது பார்ட்ஸை கொண்டு வரது தான். இதில் மோனோனா ஒன் பேர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இதே வந்து பார்த்திங்கன்னா பாலி அப்படின்னா மோர் தென் 2 பேர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தி ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் சீட் இஸ் டெஸ்டட் பை. சீடோட ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா ரோல்டு டவல் டெஸ்ட் வழியாக டெஸ்ட் பண்ணுவாங்க. விச் இஸ் நாட் அன் ஏசெக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ப்ரொபகேஷன். இதில் வந்து எது ஏசெக்ஷுவல் மெத்தட் கிடையாது. இப்போ ப்ரொபகேஷன்னா நமக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு பிளான்ட் டிஷ்யூ வந்து க்ரோ பண்ணுறது கிராஃப்டிங் மூலியமாகவும் நம்ம பண்ணுவோம், பட்டிங் மூலியமாகவும் பண்ணுவோம், கட்டிங் மூலியமாகவும் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏசெக்ஷுவல். பட் பை சீடு மூலிமா பண்ணுறது வந்து நார்மல், எல்லாமே சீட் பண்ணி நம்ம நார்மலாக நாமளே வீட்டில் வளர்த்துறது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷுவல் மெத்தட் ஆஃப் ப்ரொபகேஷன். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். நோட்ஸ்லாம் வேணால் நான் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன். எந்த டவுட்ஸ்னாலும் சரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மெசேஜ் பண்ணலாம். இல்லை நான் நடத்துனது ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் மோர் அப்டேட்ஸ் நான் குரூப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன். பாய்.